இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அபார வெற்றி. 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை வீழ்த்தினார். ஈரோடு கிழக்கில் டெபாசிட் தொகையை இழந்தார் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி. 25,673 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் 23,810 வாக்குகள் மட்டுமே பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்த ஒருவர் கூட டெபாசிட் பெறவில்லை. 45 வேட்பாளர்களும் வைப்புத் தொகையை இழந்தனர். 2023 இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி. EVKS இளங்கோவன் 1,10,156 வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் கூடுதல் வாக்குகள் பெற்றார் சந்திரகுமார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சான்று. வெற்றிக்கு பின் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் பேட்டி. இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட நிலை எதிர்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளதோ அதே போன்ற ஒரு தேர்தல் தான் எதிர்வருகின்ற 2026 தமிழ்நாடு முழுவதும் வரப்போகின்றது. அப்படிப்பட்ட வெற்றியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு அமைச்சர் முத்துசாமி நன்றி. அதிமுக பாஜகவின் சில ஓட்டுகள் நாம் தமிழர் வேட்பாளருக்கு சென்றதை அறிவதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. போட்டியிட்டது எல்லா கட்சிகளும் போட்டியிட்டது. எனவே அதில் வாக்கு சதவீதம் கூடுதலாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வராமல் இருக்கக்கூடிய கொஞ்சம் வாக்குகள் இதில் நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கணக்கீடு. இடைத்தேர்தல் முடிவு தோல்வி அடையல என்றும் இவ்வளவு வாக்குகள் பெற்றதே வெற்றி எனவும் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி பேட்டி. அதிமுக பாஜக ஓட்டுகள் தனக்கு விழுந்திருக்கலாம் என்றும் பதில். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி முகத்தால் தொண்டர்கள் உற்சாகம். அண்ணா அறிவாலயத்தில் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் தான் திமுக வெற்றி பெற்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைப்போம் என்றும் பேட்டி. யாருமே களத்தில் இல்லையே, இது வெற்றி இல்லையே, போலி வெற்றி. நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க. 2026 அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்றோம். 2026 அதிமுக ஒரு பலமான கூட்டணி நிச்சயமாக பலமான கூட்டணி அமைப்பு. தலைநகர் டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது பாஜக. 47 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் ஒரு இடத்தில் முன்னிலை. புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தோல்வி. டெல்லி தேர்தலில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் வெற்றியை பறிகொடுத்தார். டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதால் பாஜகவினர் உற்சாகம். தலைமை அலுவலகத்தில் குவிந்து பட்டாசு வெடித்துக் கொண்டாட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக ஒயிட் வாஷ் ஆன காங்கிரஸ் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து ஆறுதல் பெற்றது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். தலைநகரின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்போம் என்று உறுதி. மக்கள் தீர்ப்பை மிகுந்த பணிவுடன் ஏற்பதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் பேட்டி. மக்களோடு இருந்து ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் அறிவிப்பு. டெல்லியின்
புதிய முதலமைச்சர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மாவுக்கு அதிக வாய்ப்பு. டெல்லி தேர்தல் முடிவை படிப்பினையாக கொண்டு ஈகோவை தள்ளி வைத்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. டெல்லி தேர்தல் முடிவை வைத்து இந்தியா கூட்டணியின் தோல்வியை ஒப்புக்கொள்ள தொடங்கிய தலைவர்கள். திருமாவளவன் கருத்து குறித்து தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில். தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை அவர் ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் அவர் இண்டி கூட்டணியின் அவல நிலையையும் ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது அவரது உள்ளுணர்வு காண்பிக்கிறது. இதுவே இன்று அவர்கள் தோல்வியை ஏறக்குறைய ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். எந்த குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாமல் வேட்பாளர்களின் வாழ்க்கை இருக்க வேண்டும் என கருத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கவில்லை. டெல்லி தேர்தல் தோல்வி குறித்து சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கருத்து. சென்னையில் தொடங்கியது 16வது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களிலிருந்து வந்த மாணவர்களுடன் நடனமாடிய ஆளுநர் ஆர் என் ரவி. இதுவரை 12,110 கோடி மதிப்பில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் பெரியகருப்பன் விளக்கம். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என அண்ணாமலை அவதூறு பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேட்டி. அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தான் முடியுது. கூட்டணி அமையறதெல்லாம் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தான் முடியுது. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் 4 மாத கர்ப்பிணி தள்ளிவிடப்பட்டதில் சிசுவின் இதய துடிப்பு நின்றதாக தகவல். கர்ப்பிணி பெண் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் சீர்திருத்தங்களை செய்ய பரிந்துரைகளை வழங்க வேண்டும். தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோயிலில் நாளை மறுதினம் முதல் 4 நாட்கள் தரிசனம் செய்யலாம். தை மாத பிரதோஷத்தையொட்டி வனத்துறை அனுமதி. கோவையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மலர் கண்காட்சி தொடக்கம். வரும் 12ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடத்த ஏற்பாடு. இளையோர் T20 உலகக்கோப்பையில் அசத்திய தமிழக வீராங்கனை கமாலினுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்திய அணி பட்டம் வென்ற உறுதுணையாக இருந்த நிலையில் ஊக்கத்தொகை. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 2வது முறையாக முன்னோட்ட ஒத்திகை. திறப்பு விழா தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என மதுரை கோட்ட மேலாளர் பேட்டி. சேலத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 300 பேர் அதிமுகவில் இணைந்தனர். கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கொட்டப்பட்ட குப்பைகளில் பிளாஸ்டிக்கை கரடி உண்ணும் அவலம். வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சைக்கிளில் சென்றவர் பின்னால் லாரி மோதிய பதைபதைக்க வைக்கும் காட்சி. வேக தடையை கவனிக்காமல் அதிவேகமாக வந்ததால் முதியவரின் உயிர் பறிபோன சோகம்.
ஆரணி அருகே சிமெண்ட் லோடு ஏற்றிச் சென்ற மினி லாரி டயர் வெடித்து விபத்து. ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.